அந்த அரசவை எப்படி இருக்குமா? விடுகம்பம் வாசிப்பார்களா? ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமாத்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக அத்திராமுடிவெங்கள் வணங்காமுடி சேகரர் நந்தியாவட்ட மாலை அணிந்தவன். ஆமாம், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய துரியோதன மாமன்னன் டெல்லி பாட்சா. டெல்லிக்கு பாட்சா வருகிறார். டுடும் டும் டுடும் டும் டுடும் டும் கேரளா மோளம் அப்பா என்ன வாசி. அது வருகிறாருன்னா மேல நாளத்தோட துரியோதன மாமன் அரசவைக்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. வந்தவரே எல்லா அரசர்களும் எழுந்து நின்று வணக்கம் போடணும். துரியோதன வரான்னு சொன்னா நீங்க எல்லாரும் உட்காந்துங்க வணக்கம் போடுறீங்க. துரியோதன வந்து உட்காரான்னா எழுந்து நிற்கணும். எழுந்து நின்ற பிறகு துரியோதன கை அசக்கணும்னா எல்லாரும் கீழே உட்காரணும். கையை கும்பிடு போட்டு குனிஞ்சாவோட இருக்கணும். நின்று எவனா நின்னா போயிடுச்சு அவங்க. துரியோதன மாமன்னன் அத்தனை அரசர்களையும் பார்க்கிறார். சிம்மாசனத்தில் அமர்ந்து எப்படியா இரஞ்சிய வேந்தற்கெல்லாம் இருப்பழி தெரித்த வேந்தல். இரஞ்சிய வேந்தற்கெல்லாம் இருப்பழி தெரிந்த வேந்தல். நிறம் செறி குருதி வேளான் நினைவினோடு இருந்த போதில் அரண் செறி தானம் வன்மை அளவிலாதளித்து நாளும் புறம் செறி கோலம் செய்வான் பூவரி குறைக்கலுற்றார். இரஞ்சிய வேந்தற்கெல்லாம் இருப்பழி தெரிந்த வேந்தல். நிறம் செறி குருதி வேளான் நினைவினோடு இருந்த போதில் அரண் செறி தானம் வன்மை அளவிலாதளித்து நாளும் புறம் சுவ கோலம் செய்வான் பூவதி குறைக்கலுற்றார். புறம் சுவரு கோலம் கொள்வார் பூபதி குறைக்கலுற்றார். துரியோதன மாமன்னன் அந்த அத்தினாபுரியின் வேந்தன் வந்து அத்தனை பேரும் கையாமத்து அமர வைத்தான். எல்லாரும் உட்கார்ந்தாங்க. அவன் நினைவு எப்படி இருக்குதா? நேற்று ராஜசுய வேள்வி சென்றிருந்தோமே, அந்த நினைவின் காரணமாக பொறாமையினாலே அவன் உள்ள கொதித்துக் கொண்டு புகைந்து கொண்டிருக்கின்றது. ஒரே புகைச்சலாம். அந்த கர்ணன் அந்த நேரத்தில் அவன் இதயத்திற்கு ஏற்ற மாதிரி பேசுறானா? அவன் எப்படி பேசுறானா? புறம் சுவரி கோலம் செய்வான் பூபதி குறைக்கலுற்றான். கர்ணே அவன் மனது புகைந்து கொண்டிருக்கிறது. அதே நினைவோடு இருக்கின்றான் துரியோதனன். ராஜசூய வேள்விக்கு சென்றிருந்தே அந்த பொறாமை எண்ணத்தோடு இருக்கிற மனசுக்கு ஏற்ற மாதிரி இவன் பேசுறான்னா கர்ணன். கர்ணனை பார்க்கிற பொழுது நல்லவன் போலே தெரியுது. சரி, ஆளை பார்த்தா நல்ல மாதிரியே தெரிவான். அவனை மட்டும் நம்ப கூடாது. பார்ப்பதற்கு கொடை வள்ளலை போலே தெரிகிறது. வாரி வாரி வழங்குகின்ற வள்ளல். இந்த கர்ணன் உள்ள இருக்கிற மனசு சரியில்லையே. ஒரு அரண்மனை, ஒரு வீடு, ஒரு மாளிகை, வெளியே பார்க்கிற சுவர் வெண்மையா வண்ணம் தீட்டி அற்புதமா இருக்கும் பார்ப்பதற்கு. அந்த வீட்டுக்குள்ள போனா
எல்லா இடமும் ஒட்டடை படிந்து இருக்குமா, வீடு சுத்தமா இருக்காது, வெளியே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சில ஆட்களை வெளியே பார்க்கிறதுக்கு வெண்மையா நல்ல புத்தாடை அணிந்து சிறப்பா அயன் பண்ணி அழகா போட்டுட்டு வருவாங்க. ஆனா உள்ள இருக்கிற மனசு சுத்தமா இருக்காது. எதை கெடுக்கலாம், எதில் எண்ணத்தை போட்டு போயிடலாம், உப்பு அதிகமாக போட்டுடலாமா, ஒரு பாக்கெட்டு போன வேலை அப்படி ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணுவதற்காகவே இருப்பாங்க. நான் இங்க யாரையும் சொல்லலை, எங்க பக்கமா சொல்றேன். இந்த மாதிரி ஆளுங்களாம் எங்க பக்கம் உண்டு. அந்த கண்ணனை பார்ப்பதற்கு என்னவோ நல்லவன் போல இருக்கிறான், ஆனால் அவன் மனது சரியில்லையா, அவன் மனதுக்கு ஏத்த மாதிரி அவன் பேசுறான். அதான் சொல்றாரு, அறம் சரி தானம் வன்மை அளவிடாது அளித்தனாலும் எல்லா நாளும் கொடுக்கிற வல்லதா இருந்தாலும் புறம் சுவரு கோலம் செய்வான். ஒரு சுவரை பார்க்கிறப்பது நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் அத்தனையோ உட்டலை பணிந்திருக்கிறது. அவன் மனது துரியோதனுக்கு ஏற்றார் போல அவனை இன்னும் மனதை தாக்கும்படியாக பேசுகிறார். இவன் புகைந்து கொண்டிருக்கிற மனதிலே என்ன பண்றா, நெருப்ப வாரி வைக்கிறான். காரணம் ஏற்கனவே மனசு அவனுக்கு புகைஞ்சிக்குது, அதுல நெருப்பு வச்சா எப்படி இருக்கும், இன்னும் புகைய ஆரம்பிக்குது. தாதவிழ் குவளை மாலை, தாதவிழ் குவளை மாலை தருமன் மாமதலை பெற்ற மேதகு வேள்வி செல்வம் வேந்தரில் யாவர் பெற்றார். ஏதளவு அவன்தன் வாழ்க்கை யாரினி எதிருண்டென்று, ஏதளவு அவன்தன் வாழ்க்கை யாரினி எதிருண்டென்று பாதக நினைவை தானும் பகந்தனன் பரிவு கூற, பாதக நினைவை தானும் பகந்தனன் பரிவு கூற. அவன் மனது புகைந்து கொண்டிருக்கிற அந்த எண்ணத்திலே இவன் நெருப்பை வைக்கின்றான். இவன் நெருப்பை வைத்தால் அது புகைகிறது, மீண்டும் புகைகிறதா. இவனாவது பரவாயில்ல, அந்த சகுனியானவன் விறகு எடுத்து அடுக்குகின்றான். நெருப்பு புகைகிற பொழுது விறகு வைத்தா என்ன ஆகும், பற்ற ஆரம்பிக்குமா. அவன் எப்படி பேசுறானா, விரதன் வினோதன் சொன்ன வார்த்தையும் வேந்தன் வேந்த, விதரண வினோதன் சொன்ன வார்த்தையும் வேந்தர் வேந்தல், இதயமும் ஒன்றாய் நின்ற இயற்கையை சகுனி கண்டு உதயநக மடங்கள் நாளும் புறஞ்செலார் ஒடுங்குமானால் மரகரி விடுமோ என்றான். பசை இசையாக கொள்வார், பசை இசையாக கொள்வார். மருகா துரியோதனா, நேற்று அந்த ராஜசூய வெள்ளிக்கு சென்றிருந்த நாள் அன்று தொட்டு இன்று வரை இப்படி இருக்கின்றாயே, ஏன் கவலைப்படுகிறாய் மருகா? பாண்டவர்கள் எப்படி தெரியுமா, கானகத்திலே சிங்கம் குகைக்குள்ளே இருக்கிற போது, காட்டிலே குகைக்குள்ளே சிங்கம் இருக்குமானால் காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு யானை வெளியே வந்து வலம் வருமா. காட்டுக்கு ராஜா யாரு, நான் தான். யானை அதுவா சொல்லிக்குவா. இந்த குகையை விட்டு சிங்கம் வெளியே வருமானா அந்த யானை எங்க இருக்குதுன்னு தெரியாதா. பாண்டவர்கள் யானை போல, நீ யார் தெரியுமா, சிங்கத்தின் நிகரானவன். மருகா, சிங்கத்துக்கு நிகரானவன், நீ சிங்கத்துக்கு நிகரானவன் மருகா என்று புகைந்து கொண்டிருக்கின்ற அந்த மனதிலே ஒருவன் நெருப்பை வைத்தான்.
ஒருவன் விறகு எடுத்து அடுக்குகின்றானா இந்த சகுனியாகப்பட்டவன். இவன் பரவாயில்ல, இன்னொருத்தங்க பாரு, அவன் இன்னும் மோசமானவனா. அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிடை நஞ்சு கக்கும், சொல்லிடை நஞ்சு கக்கும் துன்மதி உடைய தம்பி, துன்மதி உடைய தம்பி, வில்லிடை நின்று தம்முன் வெம்மணம் கலைக்கச் சொன்னான். அல்லிடை நிறைந்த தேனும் அமுத வெண்கிரண திங்கள், எல்லிடை இரவி முன்னர் எவ்வொழி நிகர்க்கும் என்றே. அல்லிடை நிறைந்த தேனும் அமுத வெண்கிரண திங்கள், எல்லிடை இரவி முன்னர் எவ்வொழி நிகர்க்கும் என்றே. அண்ணா, நேற்று ராஜசூய வேலைக்கு சென்றிருந்த நாளாக நீங்கள் வருந்திருக்கின்றீர்களே அண்ணா, வருந்தாதீர்கள் அண்ணா. ஆண்டவர்கள் எப்படி தெரியுமா? இரவிலே சந்திரனுடைய ஒளி பிரகாசமாக இருக்கும் பௌர்ணமி நிலவு போல, விடிந்த உடனே சூரிய ஒளியிலே பௌர்ணமி நிலவு எங்க இருக்குதுன்னு தெரியாது. இப்ப பௌர்ணமி நிலவு பார்க்க முடியுமா? சூரிய ஒளியிலே பௌர்ணமி நிலவு எங்க இருக்குதுன்னு தெரியாதா? அண்ணா, வாழ்ந்தவர்கள் நிலவுக்கு சமமானவர்கள். தாங்கள் யார்? சூரியனுக்கு நிகரானவர். இந்த சூரியன் காலையில் வருகிற பொழுது அந்த சந்திரன் எங்கே இருக்கிறான் என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதுபோல பாண்டவருடைய வாழ்வு அழிய போகிறதன்னா, நீங்க யார்? சூரியனுக்கு சமமான ஆளன்னா என்று ஒருவன் புகைந்து கொண்டிருக்கின்ற மனதில் நெருப்பை வைத்தான் அந்த கர்ணன். இந்த சகுனியாகப்பட்டவன் விறகு எடுத்து அடுக்குகின்றான். அது மீண்டும் எரிகின்றது. எரிகின்றதுல ஒரு உடம் நெய்ய விடாம இந்த துச்சாதனன். அவ்வளவு மோசமானவனான் இந்த துச்சாதனன். கொடியவனும் கொடியவனான் துச்சாதனன். பஞ்சாலி சபதத்திலே பாரதியார் கூற்று, கொடியவனில் கொடியவனாக விளங்கக்கூடியவன் இந்த துரியோதனுடைய தம்பி துச்சாதனன். தீமையே வடிவாக இருக்கின்றவன், தீங்கு தவிர வேறு எதுவுமே தெரியாதவன். அப்படிப்பட்டவன் இந்த துச்சாதனன். இப்போ துரியோதன மாமன்னம் பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மனசு எப்படி இருக்கிறதா? இந்திரன் முதலாய் உள்ள இமயவர் சிறப்பு செய்ய, இந்திரன் முதலா உள்ள இமயவர் சிறப்பு செய்ய, சுந்தர பொன்தோல் வேந்த தொழில் புரிந்து ஏவல் செய்ய, மந்திர வேள்வி மறை நெறிமுறை செய்ய, தந்திர வெள்ளை சேனை தருமனே தலைவனானான். நேற்று ராஜசூய வேள்வி சென்றிருந்தோமே, இந்திரன் முதலாய் உள்ள எத்தனை எத்தனை அரசர்கள் இந்த அரசவைக்கு வந்திருந்தார்கள். சுந்தர பொன்தோல் தேவரெல்லாம் வந்து அந்த இந்திர பிரசத்திலே வந்து அந்த தருமனுக்கு பணிவிடை செய்தார்கள். மந்திர முனிவர் வேள்வி மறை நெறி முறையில் செய்ய, தந்திர வெள்ள சேனை தருமனே தலைவனானா.
எத்தனை எத்தனை செல்வங்களோடு எத்தனை எத்தனை அரசர்கள் தேவர்கள் வந்திருக்க தருமனே தலைவனானா அந்தோ இனி அவன் சில நாள் செல்லில் இனியவன் சில நாள் செல்லில் எம்மனோர் வாழ்வும் கொள்ளும் துணைவரும் புறவித்தின் தேர் துணைவரும் சூரரானார் முனைவரி கூர்முள் வேலை முலையிலே கலையினல்லால் நனிவர வகித்த போது நவியமும் மடியுமன்றோ. ஒரு முள்வேலை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும். இந்த தருமன் தலைவனாய் இருந்தால் நமக்கு வாழ்வு எப்படி கிடைக்கும்? துரியோதனன் பொறாமையடைந்து பேசுகின்றான். அண்ணா கர்ணண்ணா, தம்பி சகுனி, மாமா சகுனி, தம்பி துச்சாதனா, ஒரு முள்வேலை அந்த முளையிலே கிள்ளி எறிய வேண்டுமா? ஒரு முள்ளு செடி இல்லைன்னா அது மரமாகி வேர் உழிச்சுன்னா வேங்கை மரம் போல இருக்கும், அதை அழிக்க முடியாது. இவருடைய வாழ்வை முளையிலே கிளி எறியணும். இப்பயே கிளி எறிஞ்சிட்டாங்க, நம்மளால வாழ முடியும். 3 விஷயத்தை மிச்சம் வைக்க கூடாது. நெருப்பு மிச்சம் வைக்க கூடாது. நெருப்பை மிச்சம் வச்சுட்டு வந்தா அது போஞ்சிலே ஊட்டியும் கொளுத்திட்டு போடும். கடனை மிச்சம் வைக்க கூடாது. கடனை மிச்சம் வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமா வட்டி குட்டி போட்டுட்டே போகும். அது பெரிய வட்டி ஆயிடும். அந்த வட்டியை கொடுக்க முடியாது, நம்ம என்ன போயிடுவார். ஒருத்தி கடனுக்கு அட்டிகை வாங்கி வட்டி அந்த அட்டிகை வித்துட்டு வட்டி மட்டும்தான் கட்டினாலாம், அசல் அடைக்க முடியும். ஆமா, அது குட்டி போட்டுக்கினே போகும் வட்டி. 3 விஷயம்: நெருப்பு, கடன், பகைவன். பகைவனை வேரோட அடிச்சிடணும். அவன் பகைவனை யாராவது ஒருத்தர் விட்டு வச்சதா அவன் எப்போ நம்ம போடுவானே தெரியாது. நேரம் பார்த்து வந்து போட்டுருவான். பணங்காயை வெட்டும் போதும் பங்காளியை வெட்டும் போதும் பார்த்து வெட்டுறான்னு கொஞ்சம் தப்பா வெட்டிட்டா நம்ம கையை வெட்டிட்டு போயிடும். பகைவனை முளையிலே கிள்ளி எறிய வேண்டும், அவன் வேரோடு அழிக்கணும் அப்படின்னு துரியோதனன் இந்த 3 பேர்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறான். ராதாரமண கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய வரத கோவிந்தா கோவிந்தா, லக்ஷ்மீ வரத கோவிந்தா கோவிந்தா, கோவிந்த நாம சங்கீர்த்தனோ கோவிந்தா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா. அப்போ இந்த துச்சாதனன் பேச தொடங்குகின்றானா, அண்ணா கவலைப்படாதீங்கள் அண்ணா. அவன் என்ன செய்தான் தெரியுமா? நேற்று எத்தனை தரணி வேந்தரே யாக நல்விழாவில் வந்தார். எத்தனை தரணி வேந்தர் யாக நல்விழாவில் வந்தார். அத்தனை பேரில் யாமும் ஒருவராய் அடங்கி நின்றோம். கொத்தனை புகழும் நல்நீர் குருநில கோமான் அந்த முத்தனை அன்றி பின்னை யாரையே முதன்மை செய்தார். எத்தனை எத்தனை அரசர்கள் வந்த
இந்திர பிரசத்திற்கு ராஜசூய வேள்விக்கு வந்திருந்தாரு. அத்தனை அரசர்களை விட்டு அந்த அரசர்களிலே நாம் ஒருவராய் கை கட்டி நின்றோம். அண்ணா கொத்தானை உகலூனல் நீக்குரு நிலக்கோமான் முத்தானை அன்றி பெண் யாரையே முதன்மை செய்தார். அவன் என்ன அரசனுக்கா முதல் தாம்பலம் கொடுத்தா? அவன் தர்மன் பண்ண பிழையை பார்த்தீங்கன்னா, அண்ணா நந்தகோ மகனுக்கெல்லாம் நல்கிய முதன்மை கண்டு நந்தகோ மகனுக்கெல்லாம் நல்கிய முதன்மை